திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நல்வரும் நிலையான பேரன்பை உடையவருமான நம் இறை தந்தையின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள் கூறி பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை மரியாயின் சேனை பக்தர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறை நாம் நல்லாயன் ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் எனும் இறைவார்த்தைகள் நாம் கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றன. நாம் நமது சொந்த வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் சந்தித்த அவலங்களுக்காகவும் அழுகுறல்களுக்கும் காரணம் என்ன என்ற வினாவிற்குரிய விடையையும் நமக்கு மீட்பு எங்கிருந்து வருகின்றது என்ற உண்மையையும் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அழுத்தம் திருத்தமாய் எடுத்து கூறுகின்றன. உண்மையான இந்த நற்செய்திகளுக்காகவும் நல்லாயனாம் இயேசுவின் வழிநடத்தல்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். மனிதர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை விடுத்து நம் கடவுளாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுவோம். எப்பொழுதும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் வரம் கேட்டு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்று நாம் நல்லாயின் ஞாயிறு என்று சிறப்பான ஒரு பெயரிட்டு அடைமொழியிட்டு கொண்டாடுகின்றோம். நல்லாயின் பார்த்துருப்போம் இல்லையா? ஆண்டவர் ஒரு ஆயனை போல இருப்பார். ஒரு ஆட்டுக்குட்டி அவர் மேலே கையில் இருக்கும், அந்த தோளில் இருக்கும்.
நல்லாயின் ஞாயிறு என்று அழைக்கப்படும். எல்லாருக்கும் ஆண்டவருடைய தோள் மேல் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா? இன்னும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவர் தோள் மீது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக, அல்லது அவர் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக நான் என் குடும்பம் இன்றைக்கு இருக்கிறதா சற்று யோசித்து பார்ப்போம். அதே சமயத்தில் இந்த நாளிலே இறை அழைத்தலுக்காக, தெய்வ அழைத்தலுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிற ஒரு அருமையான நாளும் கூட. இந்த நல்லாயின் ஞாயிறிலே நமக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு, நாம் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது. ஒருவேளை என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் அப்படி நான் விரும்பியும் அப்படி கொடுக்க என்னால் முடியல, பரவாயில்லை, ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபங்களை கொடுக்கலாம். உங்களுடைய ஜெபத்தின் வழியாக இன்னும் ஏதோ ஆயிரக்கணக்கான இறை ஊழியர்களை தாங்கலாம். இந்த இறை ஊழியத்திற்காக தயாரித்து கொண்டவர்களை நாம் தாங்கிக் கொள்ளலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயனாக இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து, அந்த ஆயின் கையிலே அல்லது தோளிலே அமைதியோடு இளைப்பாறுகிற நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியாக நம் குடும்பம் நாம் இருக்கும்படியாக நாம் திருப்பலியிலே கொண்டாடுவோம். அதே சமயத்தில் ஆண்டுடைய ஊழியத்தில் பலவிதமான ஓநாய்களிடையே சிக்கி கொண்டிருக்கிற, இறை ஊழியத்தில் பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு குருக்களுக்காக, கண்ணீர்களுக்காக அல்லது இறை மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் சவால் நிறைந்த நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் இறைவன் நல்ல ஒரு ஆயனாக இருந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாயும் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இறக்க வைத்து நமக்கு குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
செம்மறியே தன்னை வென்று என்னுவாத உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மன்றாட்டை தருவே தந்தையின் பக்கம் வீட்டிருப்பவரே நீரின் மீது இறங்குவே மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்ற இடத்தை பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-12 முடிய. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்று இருந்த இவருக்கு நாங்கள் செய்த நல்ல செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். என் இறைவன் நீரே,
உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. கட்டோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-2. அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகில் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையாராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 11-18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும்
எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் முன்னுரையில் கேட்டது போல இன்று நாம் நல்ல ஆயன் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய முக்கியமான ஒரு தொழில் ஆடுகளை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். இஸ்ராயல் மக்களுடைய அனைத்து இல்லங்களிலும் அவர்கள் ஆடுகளை வளர்த்தார்கள். இல்லங்கள் தோறும் அவர்கள் ஆடுகளை வளர்த்தார்கள். எனவே அவர்கள் ஆட்டை வளர்த்து அதை பாதுகாத்து வந்தார்கள். எனவே அவருடைய வாழ்வில் ஆயர்கள் ஆடு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய விவிலியத்தில் பார்க்கும்பொழுது ஆபேல் தொடங்கி, தொடக்க நூலில் நாம் வாசிப்பது போல, ஆபேல் தொடங்கி இஸ்ராயல் மக்களில் அனைத்து வீட்டாரும் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். இன்னும் சிறப்பாக பார்க்கும்பொழுது நல்ல ஆயனின் பண்புகளை நாம் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் நல்ல ஆயனின் பண்புகளாக 3 விஷயத்தை எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுகின்றார். எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 34 இறைவசனம் 16 3 முக்கியமான விஷயங்களை நல்ல ஆயனுக்குரிய பண்பாக கூறுகின்றார். இந்த பண்புகள் பழைய ஏற்பாட்டில் வருகின்ற நல்ல ஆயருக்குரிய பண்பு நிலைகளாக இருக்கின்றன. முதலாவது, நல்ல ஆயர் என்பவர் பழைய ஏற்பாட்டில் காணாமல் போன ஆடுகளை தேடுபவராக இருக்கின்றார். முதலாவது பண்பு, காணாமல் போன ஆடை தேடுபவராக இருக்கின்றார். இரண்டாவது, அலைந்து திரிந்து போன ஆடுகளை திரும்பி மந்தைக்கு சேர்த்து கொள்பவராக இருக்கின்றார். மூன்றாவது, காயப்பட்ட ஆட்டிற்கு கட்டு போடுபவராக ஆயர் இருக்கின்றார். இறைவாக்கினர் எசேக்கியேல் தன்னுடைய புத்தகத்தில் 34வது அதிகாரம் 16வது இறைவசனத்தில் இந்த 3 பண்பு நிலைகளை கூறுகின்றார். இதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்கும்பொழுது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக கடத்தி செல்லப்படுகின்றார்கள். அங்கு அவர்கள் இறைவாக்கினர் எசேக்கியேலின் மூலமாக இறைவாக்கு அவர்களுக்கு உரைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நல்ல ஆயராக யாவே கடவுள் இருப்பார் என்றும், அவர்களுடைய கட்டுகளுக்கு அவர்களுடைய காயங்களுக்கு கட்டுகள் இடுவார் என்றும் இறைவாக்கினர் எசேக்கியேல் இறைவாக்கு உரைக்கின்றார். மேலுமாக பல குறிப்புகளை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு திருப்பாடல் 23 என் ஆயர் ஆண்டவர் என்ற திருப்பாடலை தாவீது அரசர் பாடுகின்றார். திருப்பாடல் 28, திருப்பாடல் 80, திருப்பாடல் 49 போன்ற திருப்பாடல்கள் நல்ல ஆயர் என்ற மைய கருத்தை சிந்திக்கின்ற திருப்பாடல்களாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு நல்ல ஆயரை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு நல்ல ஆயரை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் முழுமை புதிய ஏற்பாட்டு என்று நாம் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் யாரை பற்றி கூறப்பட்டு இருக்கின்றதோ அவரே வார்த்தை மனிதராக பிறந்தார். பழைய ஏற்பாட்டின் முழுமை இயேசு கிறிஸ்து. அதே போல் பழைய ஏற்பாட்டில் நல்ல ஆயர் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் அதன் முழுமையாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதை தான் நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். நல்ல ஆயரின் முழுமையாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தது கேட்டது போன்ற 3 முக்கியமான பண்புகளை நாம் காணலாம். நல்ல ஆயனுக்குரிய 3 முக்கியமான பண்புகள். முதல் வரியிலேயே இருந்துச்சு. என்னது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு நற்செய்தியில் முதல் வரியே அதுதான். நல்ல ஆயனுக்குரிய பண்பு முதல் வரி. எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கேன், அதனால எதுவும் கேட்க மாட்டுது. நல்ல ஆயன் ஃபேன் போடுவாரா? ஃபேன் இப்படி காட்டுறாங்க. நல்ல ஆயன் இப்படி மேலே காட்டினாங்க, ஃபேன் போடுவார்னு நினைக்கிறேன். நல்ல ஆயன் நானே, அது பண்பு கிடையாது. என்ன பண்ணுவார் நல்ல ஆயன்? என்ன பண்ணுவார்? உயிரை கொடுப்பார். முதலாவது பண்பு, நல்ல ஆயன் உயிரை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆடுகள்
ஆடுகளுக்காக தனது உயிரை கொடுப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய மந்தைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மந்தையை காப்பவராக இருக்கின்றார். ஒரு ஆயர் தன்னிடம் 100 ஆடுகள் இருக்கின்றது. அந்த 100 ஆடுகளை பேணி வளர்த்து கொண்டு வருகின்றார். எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு புலியானது அந்த ஆட்டு மந்தையை தாக்க வருகின்றது. வெகு தூரத்தில் ஒரு சிறு பாலம் ஒன்று இருக்கின்றது. அந்த பாலத்தை நோக்கி அவர் அந்த மந்தையை வழிநடத்துகின்றார். மிக விரைவாக வழிநடத்துகின்றார். இந்த புலிகளுக்கெல்லாம் மோப்ப சக்தி அதிகம். அந்த புலி மோப்பம் பிடித்து கொண்டு அந்த மந்தையை பின்தொடர்ந்து வருகின்றது. அந்த பாலத்தை நெருங்கும் பொழுது பார்க்கின்றார், அந்த பாலத்திற்கும் கரைக்கும் ஒரு சிறு இடைவெளி இருக்கின்றது. அந்த ஆயர் என்ன பண்ணுகின்றார், அந்த சிறு இடைவெளியை தான் படுத்து அந்த இடைவெளியை நிரப்புகின்றார். ஆடுகள் அவர் மீது நடந்து மறுக்கரையை அடைகின்றன. அந்த ஆடுகள் நடக்கும் பொழுது அவருடைய முதுகு காயப்படுகின்றது. முதுகிலிருந்து ரத்தம் வருகின்றது. அவர் மயங்கி அங்கேயே விழுகின்றார். பின்னாடி வருகின்ற புலி அவரை தின்கின்றது. ஆடுகள் காப்பாற்றப்படுகின்றன. ஆயன் இங்கு கொலை செய்யப்படுகின்றான். இயேசுவும் நல்ல ஆயனாக இருந்து முதலாவது தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். எதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்றால், முதலாவது மனிதர்கள் ஆண்டவரால் உருவாக்கப்படுகின்றார்கள். மனிதர்களின் பாவ நிலையால் அவர்கள் இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவை இழக்கின்றார்கள். பாவத்தினால் மனிதர்கள் இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவை அவர்கள் இழக்கின்றார்கள். இறைமகன் இயேசு தன்னுடைய இறப்பினாலும் தன்னுடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் இந்த உறவை புதுப்பிக்கின்றார். தான் இறந்து தன்னுடைய மந்தையை காத்து இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவை முதலாவது புதுப்பிக்கின்றார். எனவே தான் நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைக்காக உயிரை கொடுக்கின்றார். தன்னுடைய மந்தை பிரிந்து போய்விடக்கூடாது, இறைவனிடமிருந்து பிரிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மந்தையை திரும்பி கூட்டி சேர்ப்பவராக இருக்கின்றார். முதலாவது பண்பு உயிரை கொடுப்பது. நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைக்காக உயிரை கொடுப்பது. இரண்டாவது என்ன பண்பா இருக்கும்? முதல் ஃபேனை போட்டாரு, அடுத்து லைட்டு போடுவாரா? ஃபேனை போட்டதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. முதலாவது உயிரை கொடுப்பது. நல்ல ஆயன் உயிரை கொடுப்பது. நல்ல ஆயன் என்பவர் தன்னுடைய உயிரை கொடுப்பவராக இருக்க வேண்டும். மிகவும் துணிச்சல் மிக்கவராக இருக்க வேண்டும். ஆபத்துக்கள் வரும்பொழுது தன்னை முன்னால் நிறுத்தி தன்னுடைய ஆடுகளை பின்னால் அனுப்பி தான் இறந்தாலும் தன்னுடைய ஆட்டை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். முதலாவது பண்பு. இரண்டாவது முக்கியமான பண்பு, தன்னுடைய ஆடுகளை அறிந்திருப்பவராக இருக்க வேண்டும். அறிந்து கொள்ளுதல் என்பதை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் எங்களுடைய குருமடத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய குருமடத்தில் மாட்டு தொழுவம் இருக்கிறது. அந்த மாட்டு தொழுவத்தை தினக்கும் காலையில் மாடுகளை மேய்ப்பதற்காக அங்கே பணிபுரிபவர்கள் கொண்டு போவார்கள். நாங்கள் படித்து கொண்டு இருப்போம். எங்களுடைய வகுப்புகள் நாங்கள் படித்து கொண்டு இருப்போம். எப்பாச்சும் வெளியே வந்து அந்த மரத்தின் அடியில் உட்காந்து தனியாக குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாடுகளை நாங்கள் கவனித்து கொண்டு இருப்போம். அப்போ படிக்கலையான்னு கேட்காதீங்க, படிச்சுன்னு இருந்தோம். அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த பணி செய்பவர்கள் ஒரு குரல் கொடுப்பார்கள். அந்த குரலுக்கு அனைத்து மாடுகளும் வந்து கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக அந்த மாடுகள் கேட்கும். ஆடுகள் தன்னுடைய ஆயனின் குரலை அறிந்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள். விவிலியத்தில் ஒருவரை அறிந்து இருத்தல் என்றால் ஒருவர் மற்றவரோடு உறவு கொள்ளுதல் என்பது பொருள். ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளுதல் என்றால் ஒருவர் மற்றவரோடு உறவு கொள்ளுதல் என்பது பொருள். அப்பொழுது ஆடுகள் ஆயனிடம் உறவை கொள்ள வேண்டும். ஆடு ஆயனிடம் உறவை கொள்ள வேண்டும். நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்வார் ஆங்கிலத்தில், shepherd should know the smell of the sheep அப்படின்னு சொல்வார். ஆட்டினுடைய அந்த வாடையை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அறிந்திருத்தல் என்றால் அவருடைய முழு வாழ்வு நிலையும் அறிந்திருப்பவராக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இயேசு என்று சொல்கின்றார், தந்தையை மகன் அறிந்திருக்கின்றார், மகனையும் தந்தை அறிந்திருக்கின்றார். அதே போல் ஆயனும் ஆடை அறிந்திருக்கின்றார், ஆடும் ஆயனை அறிந்திருக்கின்றது. அறிந்திருத்தல் என்பது உறவு நிலையில் இருப்பதற்கான ஒரு பொருள். இன்று நாம் நம்முடைய ஆயனை அறிந்திருக்கின்றோமா? இன்று பல குரல்களை நாம் கேட்கின்றோம். பல குரல்கள் இன்று நம்முடைய உலகத்தில் நாம் கேட்கின்றோம். ஆயனின் குரல் எது என்பதை நம்மால் உணர முடிகின்றதா? இதுதான் என்னுடைய ஆயனின் குரல் என்று நம்மால் அறுதியிட்டு கூற முடிகின்றதா?
ஆயனின் குரலை நாம் கேட்க நாம் ஆயரோடு இருக்கின்றோமா என்ற கேள்விகளை நாம் எழுப்பி சிந்திக்க வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இதையே தான் இன்று முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பேதுருவும் யோவானும் தலைமை சங்கத்தினர் முன்பாக இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். அவர்கள் ஒரு முடவனை குணமாக்குகின்றார்கள். அவரின் பொருட்டு தலைமை சங்கத்திடம் அவர்கள் விசாரணைக்கு ஆளாகுகின்றார்கள். இயேசு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவர்களால் எந்த ஒரு புதுமையும் செய்யப்படாத ஒரு நிலையில் அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்பொழுது ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். ஆண்டவரோடு ஒரு உறுதியான உறவு நிலையில் இருக்கும்பொழுது அவர்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடிந்தது. அவர்கள் இருவரும், ஆண்டவரும் சீடர்களும், உறுதியான ஒரு உறவு நிலையில் இருந்தார்கள். அவர்களால் அதிசயங்களை செய்ய முடிந்தது. அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். உதாரணமாக இன்று முதல் வாசகத்தின் கடைசியில் நாம் பார்க்கின்றோம், நாம் மீட்பு பெறுமாறு வானத்திற்கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி, இயேசு கிறிஸ்துவின் பெயர் அன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் பெயரை தவிர வேற எந்த பெயரும் நாம் மீட்படைய கொடுக்கப்படவில்லை என்று சீடர்கள் முன்மொழிகிறார்கள். அவருக்கான விசுவாச சான்றை அவர்கள் தருகின்றார்கள். இது எப்படி நிகழ்கின்றது? அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்ததால், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்ததால். இன்று நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா என்பதை சிந்திப்போம். மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம், இயேசு சொல்கின்றார், என்னுடைய கொட்டிலை சேராத மற்ற ஆடுகளும் இருக்கின்றன. அப்போ ஒரு நல்ல ஆயனுடைய பண்பு ஆடுகளை ஒன்று சேர்ப்பது. மூன்றாவது முக்கியமான பண்பு. முதலாவது, நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கின்றார். ஆடுகளும் ஆயனை அறிந்திருக்கின்றன. மூன்றாவது, நல்ல ஆயன் தன்னுடைய மந்தையை கூட்டி சேர்ப்பவராக, ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றார். மந்தைக்கு நடுவில் பிளவை ஏற்படுத்துபவர் நல்ல ஆயனாக இருக்க முடியாது. மந்தையை பிரிப்பவர் நல்ல ஒரு ஆயனாக இருக்க முடியாது. இன்று நீங்களும் நானும், திரு அவையின் தலைவர்களும், குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர்களும், நீங்கள் பணி செய்யும் இடங்களில் இருக்கின்ற தலைவர்களும் ஆயராக இருக்கின்றோம். யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் ஆயர்களாக இருக்கின்றோம். நீங்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய உயிரை உங்களுடைய குடும்பங்களுக்கு என தர நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் துணிச்சலுடன் முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கின்றீர்களா என்பதை சிந்தியுங்கள். இரண்டாவது, உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் முழுமையாக அறிந்திருப்பவர்களாக இருக்கின்றீர்களா? வெறும் பேரளவில் மட்டும் என்னுடைய மனைவி பெயர், என்னுடைய குழந்தைகள் பெயர், என்னுடைய பேரன் பெயர், பேத்தி பெயர், பேரை அறிந்திருப்பவர்களாக இல்லை, மாறாக முழுமையாக அவர்களை அறிந்திருப்பவர்களாக இருக்கின்றீர்களா? மூன்றாவது மிகவும் முக்கியமான பண்பு, உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? பங்கு என்கின்ற குடும்பத்தை ஒன்று சேர்ப்பவர்களாக இருக்கின்றீர்களா? மறைமாவட்டம் என்ற குடும்பத்தை ஒன்று சேர்ப்பவர்களாக இருக்கின்றீர்களா? எதை வேணால் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒன்று சேர்ப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பண்பு. நாம் எப்பொழுது ஒன்று சேர்க்கப்படுகின்றோமோ, எப்பொழுது அனைவரையும் ஒன்று சேர்க்கின்றோமோ, அப்பொழுது தான் இறைவன் தருகின்ற வாழ்வை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நிறைவாக வாழ்வை பெறும்போது மற்றவர்களுக்கும் நாம் நிறைவாக வாழ்வை தர முடியும். எனவே இறைவனிடம் இந்த 3 பண்புகளை நம் வாழ்வில் நமதாக்கிக் கொள்ள மன்றாடுவோம். முதலாவது, நாம் நமது உயிரை கொடுக்க தயாராக இருக்க இறைவன் நமக்கு அருளை தரும்படியாகவும், இரண்டாவது, நாம் இறைவனை அறிந்து கொள்ள இறைவன் நமக்கு ஞானத்தை தரும்படியாகவும், நாம் என்றும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து வாழ இறைவன் நமக்கு ஞானத்தை தரும்படியாகவும் இப்பலியில் மன்றாடுவோம். மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
வழியாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். உயிரை கொடுக்க, என்னை அறிந்து அன்பு செய்ய, இன்னும் அதிகமாய் நான் பிரிந்து போனாலும் உடனிருந்து என்னை கூட்டிச் சேர்க்க அவர் விரும்புகிறார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த ஆயரிடத்தில் நமக்கு தேவையான வரங்களை, தேவைகளை முன்வைத்து மன்றாடுவோம். இறைவன் அந்த ஆயனுடைய ஆடுகளாக நம்மை முழுமையாய் உருமாற்றும்படியாக ஒப்பு கொடுப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றாம் இறைவா, திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துருவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற தேவையான துணிவை வழங்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எமது மன்றாட்டை வெறுத்து தள்ளாத தந்தையே இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்னும் உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டு எமது வாழ்வில் உமது குரலுக்கு மாத்திரமே செவி கொடுத்து வாழ்வதன் வழியாக உம்மை கண்டுணர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கும் நிறைந்த இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைதனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உலக பற்றினால் உம்மை கடவுளாக்கிய உம்மை மறந்து வாழும் இளைஞர்கள் நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை உணர்ந்து உம்மில் புதிய வாழ்வை காண மனமாற்றம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்தது. அவை தரும் வாக்குறுதிகளால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகளின் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதின் உறுதியோடு காத்திருக்கும் நல்லுள்ளத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று உயர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நீர் நல்ல ஆயனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விரும்புகிறோம், நான் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு என்றுமே நீர் விட்டு விலகாத ஆயனாக இருந்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் உம்மை பற்றி கொள்ள நல்ல ஆயனுக்குரிய ஆடுகளாக நாங்கள் மாற பல நேரங்களில் தவறிவிடுகிறோம். இதற்காக ஒரு சில தேவைகளை, ஒரு சில எங்களுடைய வரங்களை கேட்டிருக்கிறோம். நிறைவேற்ற எல்லாம் கொடுத்து நாங்கள் உண்மையான ஆடுகளாக நம்முடைய மந்தைக்கு உட்பட்ட நீர் எப்பொழுதுமே இந்த மந்தையை நேசிக்கிறது போல நாங்கள் ஆயனை நேசிக்கிற ஆடுகளாக உருமாற கேட்டிருக்கிற இந்த மன்றாட்டுகள் எல்லாம் நீரே எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாய் கொடுத்திடும்படியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே, தந்தா என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள்
பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்றையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதினாலும் என்னை உன்னிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதினாலும் என்னை உன்னிடம் தருகின்றேன். பிறரின் சுமை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார். என்னையும் தகுதியாக்குவார். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். உங்களுடைய என்னிடமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அளிக்களிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் அதிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை நிம்மதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளிய மக்கள் நிலை வாழ் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளுக்கு திறந்து விடப்படுகின்றன. சாவுக்கு எங்கள் வாழும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிகுந்த தூதர்களும் முதுமாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Cheer,
ஆண்டவமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபடுகளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சிலர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் உணவு பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய உன் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை கூர்ந்து வாழ் தர்மப்பத்தை மீட்பள்ளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று கொழியும் உரிய தகந்துகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தி எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அப்படி உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இன்றும் எப்பொழுதுமே நல்ல ஆயனாக இருக்கிறார் என்பதிலே நமக்கு பெருமை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா அந்த ஆயன் நான் எப்படி இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
நான் அவரை விட்டு விலகி போகலாம், மறைஞ்சு கொள்ளலாம், இல்லை அவருக்கு திமிராக கூட நான் எதிர்த்து நிற்கலாம். ஆனாலும் கூட அவர் எனக்கு நல்ல ஆயனாக இருக்கிறார். என் மீது அளவு கடந்த அன்பும் இரக்கமும் கொண்ட ஒரு ஆயனாகத்தான் இருக்கிறார். நான் பாவியாக இருந்தபோதுதான் எனக்காக உயிர் கொடுத்த நல்ல ஆயனாக இருக்கிறார். நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, நான் அவரை நேசிக்கிறேன் என்பதற்காக அல்ல, மாறாக அவர் நான் நல்லவனாய் இல்லாத போதும், நான் அவரை நேசிக்காத போதும் அவர் என்னை நேசித்து உயிரை கொடுத்தார். ஆகவே அந்த அன்பை உணர்வோம். அந்த நல்ல ஆயினை இன்னும் அதிகமாக அவருடைய அந்த கரங்களிலே நாம் நம்முடைய குடும்பங்கள் என்றுமே இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வோம். எனவே ஒரு கணம் கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை, நாம் எண்ணிவிருக்கின்ற ஒரு சில முக்கியமான தேவைகளை, அல்லது நாம் திட்டமிட்டு இருக்கிற உண்மையான ஒரு சில முயற்சிகளை அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் நல்ல ஆயன், என்னை அறிந்தவர், என்னை அன்பு செய்கிறவர், உயிர் கொடுக்கிறவர். நிச்சயமாய் என்னை என் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிப்பார். முழு மனதோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து, அவரிடத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து உருக்கமாய் மன்றாடுவோம். எனவே இரக்கமுள்ள ஆண்டவராய் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கரமுறித்து பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துடன் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தது நாங்கள் பாவத்திலிருந்து பொழுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எக்குழுமே இருக்கிற திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் மோதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமிக்கப்படலாம் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்று படை கட்டளைகளில் கருத்தூணி நிற்க செய்திருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து
குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, என்றும் எப்பொழுதும் நமக்காய் உயிர் கொடுக்கிற அளவுக்கு அன்பு செய்து இன்னும் அதிகமாய் நம்மை கூட்டி சேர்த்து வாழ வைக்க விரும்புகிற இறைவன் நம்மை தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருடரத்துமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூறும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வாழும் வாழும் தாய் என்ன வாழும் காலம் போதும்
மறந்தாளிடுவோம். எழுந்திருப்போம். அதே போன்று ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் பயன்படுத்துங்க. முகக்கவசம் போடுறது, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே போல் சோஷியல் டிஸ்டன்ஸு. இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் கொஞ்சம் பாருங்கள். நான் இன்றைக்கு கூட நான் வந்து தாமஸ் மவுண்டில் இருக்கிற மருத்துவமனைக்கு ஒரு காரியமாக போயிருந்தேன். ஏறக்குறைய 200 கோவிட் இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து 60-70 பேர் வந்து நம்முடைய சாமியார் சிஸ்டர் மட்டுமே இருக்கிறாங்க. நம்முடைய பங்கிலிருந்து கூட இருக்கிறாங்க. ஆகவே அப்படியாக வந்து இப்போ அது என்ன பிரச்சனைனா பெட் இல்லை. அவர்களை வைத்து பராமரிப்பதற்கான வந்து போதுமான இருக்கைகள் கிடையாது. ஆகவே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருவரும் தேடி அலைகிற அந்த அலைச்சலை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆகவே முடிந்த அளவுக்கு இந்த நமக்கான பாதுகாப்பை நாம் பார்த்துக்கொள்வோம். உடல்நிலையை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு என்ன நம்ம முன்னெச்சரிக்கையாக நடக்க வேண்டுமோ தயவுசெய்து அப்படி நடந்து உடலை பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். கனிவுடன் கண்ணோக்கியருளும் உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உமாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவிமடுப்பவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலியை
ஆவியின் பெயராலே ஆமென்.